அண்மையில தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல வெளியான கோட் திரைப்படத்துல பல ஹைலைட்டான விஷயங்கள் இடம்பெற்றது. அதுல ஒன்றுதான் விஜய் சாருடைய நடிப்பு. காந்தி ஜீவன் அப்படின்னு 2 வேடங்கள்ல விஜய் சார் தன்னுடைய அசாத்திய நடிப்பால அனைவருடைய பாராட்டையுமே பெற்றாரு. ஹீரோ மற்றும் வில்லன் அப்படின்னு விஜய் சார் 2 ரோல்கள்லயுமே மிரட்டி இருப்பாரு. அது இந்த படத்திற்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுது. விஜய் சாருக்கு நெகட்டிவ் ரோல் செட் ஆகாது அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க. அவங்களுக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுக்கும் வகையில கோட் படத்துல நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிருக்காரு. மேலும் படத்துடைய கதைக்களமுமே விஜய் சாருடைய நடிப்பு திறனுக்கு முழு தீனி போடும் வகையில் அமைஞ்சிருக்கு. விஜய் சாருடைய கோட் திரைப்படம் தமிழ்நாட்டுல சக்க போடுமே போட்டுட்டு இருக்கு. ஆனா அண்டை மாநிலங்கள்ல இந்த படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றியை கொடுக்கல அப்படின்னாலுமே படத்துடைய வசூல்ல பெரிய பாதிப்பு எதுவுமே ஏற்படல. தற்போது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படம் 400 கோடியை நெருங்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற தகவலுமே வெளியாகி இருக்கு. படத்துடைய ரிலீஸிற்கு முன்னாடி இந்த படத்துடைய தயாரிப்பாளரான அர்ச்சனா கல்பாத்தி கொடுத்த இன்டர்வியூல படம் இப்போதே எங்களுக்கு லாபம் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது படத்துடைய அனைத்து ரைட்ஸ் விற்பனையுமே படு ஜோராக போயிருக்காம். அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸிற்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 600 கோடி அளவிற்கு வசூல கொடுத்திருக்கு. தற்போது ஒரு 400 கோடி அப்படின்னு ரெண்டுத்தையுமே சேர்த்து வச்சு பார்த்தா படம் கிட்டத்தட்ட 1000 கோடி கிட்ட வசூல நெருங்கி இருக்கு. இதனையுமே தளபதி ரசிகர்கள் சமூக வலைத்தளங்கள்ல வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இனி வரும் நாட்களுமே வசூல் நன்றாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆகையால இந்த படம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வெளியான அனைத்து படங்களுடைய சாதனைகளையுமே முறியடிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சரி, ஓகே, இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.